ரிஷபராசி அன்பர்களே, இந்த குரோதி ஆண்டு தொடக்கத்திலேயே உங்கள் ராசியாதிபதி உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில், அதாவது மீனத்தில் உச்சமாகி உடன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தனக்காரகன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி என புதனுடன் இணைந்து இந்த வருடத்தை துவக்கின்றார். நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விஷயங்களிலும் ஜென்மகுரு என்ற பொழுதும் வருகின்ற குரோதி ஆண்டில் மே மாதம் நடக்கின்ற ஜென்மகுரு, அதாவது குரு பயிற்சியானது உங்கள் ஜென்ம ராசிக்கு வருகின்றார். இருந்தாலும் இந்த ஏற்ற இறக்கங்களில் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. மற்றும் இந்த வருடங்கத்தில் முழுவதுமாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளன. படிக்கின்ற அதாவது பள்ளி மாணவர்கள் வெளிநாட்டு படிப்பு படிக்க வேண்டிய சூழ்நிலைகள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள், நிச்சயமாக வெளிநாட்டு கல்வி பயில வேண்டும் என்பவர்கள் நிச்சயமாக வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் 5ஆம் ஓடுக்கூடிய புதன் நீச்சம் பெற்று வக்ரமாகி நீச்சபங்க ராஜயோகம் பெற்றதால் நீண்ட நாளாக குழந்தை இல்லாத பாக்கியம் இல்லாதவர்கள் நிச்சயமாக அந்த வீட்டில் குழந்தை பாக்கியம் உருவாகும். அதே போல கடன் பிரச்சனைகளில் உள்ளவர்கள் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வழிகள் பிறக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி புதன் 11ஆம் வீட்டில் இருப்பதால் ஷேர் மார்க்கெட்டில் ஏற்கனவே நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இழந்திருப்பீர்கள். அதே போல இந்த முறை நிச்சயமாக இந்த குரோதி ஆண்டில் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல லாபத்தை சில பங்கு வர்த்தகத்தில் கொடுக்கும். அதே போல வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், குடும்பத்துடன் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வெளிநாடு சென்று படிக்கும் மாணவர்கள் கம்ப்யூட்டர் துறை மற்றும் சைபர் செக்யூரிட்டி போன்ற துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள், வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரிகள் வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்கள் நிச்சயமாக நல்ல கணிசமான ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம். அதே போல புதிய கிளைகள் திறப்பதற்கும் வழிவகைகள் ஏற்படும். இல்லத்தரசர்களுக்கு நீண்ட நாட்களாக வெளிநாடு சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லாதமைக்கு இந்த முறை நிச்சயமாக அவர்கள் குடும்பத்துடன் கணவர் குழந்தைகள் மூலம் எல்லோரும் நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அரசியல்வாதிகள் இக்காலகட்டத்தில் கோர்ட் கேஸ் பிரச்சனைகளிலிருந்து தீர்க்க நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. கூட இருப்பவர்களே நிச்சயமாக அவர்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்குவார்கள். எனவே ஒரு விஷயத்திலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அது இந்த ரிஷபராசி நேயர்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுக்கிரனுடைய மகாலட்சுமி தேவதையாக இருப்பதால் நீங்கள் மகாலட்சுமி அஷ்டகம், கனகதார ஸ்தோத்திரம் பாடல்களை கேட்பது நல்லது. மேலும் உங்களுடைய ராசியாதிபதி 11ஆம் வீட்டில் புதனுடன் இருப்பதால் மீன ராசியில் ஜலராசியாக இருப்பதாலும் நீங்கள் ஜலநாராயணன், அதாவது திருவள்ளூர் அருகே உள்ள காக்கோலூர் என்ற ஊரில் உள்ள ஜலநாராயணன் கோயில் சென்று புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை சென்று வழிபட நல்ல பலன்கள் ஏற்படும்.